உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். வேற டெம்போ. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். நல்ல கைதட்டி. மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நல்ல கைதட்டி. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினீ. ஓ எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல, மான்களைப் போல ஓட செய்தி உயர அமர செய்தி. ஓ மான்களைப் போல ஓட செய்தி உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நல்ல கைதட்டி. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். பலத்தால் ஈடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, பலத்தால் ஈடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. பலத்தால், பலத்தால் ஈடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நல்லா ஆராதிச்சு. ஐயா ஸ்தோத்தி. உம்மாலே நான் ஒரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் மதிலை தாண்டிடுவேன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஐயா. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எங்க கூட பேசுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியிலிருந்து தான் ஆண்டவர் பேச போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். முதலாக நான் திருச்சபைக்கு வந்தபோது கர்த்தர் பேசின வார்த்தையிலிருந்து தான் உங்களோடு கூட மறுபடியும் சில காரியங்களை ஞாபகப்படுத்த ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காரியத்தை நாம தியானம் பண்ணுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா எல்லாரும் ஒண்ணு போல சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். எல்லாரும் திருப்பிக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய 38வது வசனத்திலிருந்து எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42 வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல 97வது பக்கம் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்.
அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். அல்லேலூயா. கையை வைப்போமா? அந்த வசனத்துக்கு மேல கையை வச்சு, ஆண்டவரே, எங்களுடைய ஸ்தல போதகர் சொன்ன ஜெப தரிசனம் நிறைவேறணும். ஆண்டவரே, எங்களை சொத்தை எழுதி கொடுக்க சொல்லல, எங்களை அடிமையா இருக்க சொல்லல, எங்களை சபையிலேயே தங்க சொல்லல. ஜெப நாட்கள்ல எங்க கூட இணைஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. அதுக்கு இந்த வசனத்தை நாங்க அடிப்படையா வச்சு தியானம் பண்ணும்போது எனக்கு தேவையான ஆலோசனை, எங்களுக்கு ஒழுங்குபடுத்தக்கூடிய வார்த்தைகள், எங்களுக்கான தீர்க்க தரிசனம், எங்களுக்கான வெளிப்பாடு, எங்களுக்கான சுகம் எல்லாத்தையும் கர்த்தர் இதுல வச்சிருக்கிறீங்க. எங்கூட பேசுங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலையும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுறதுக்கான உறுதிய ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் நேற்றைய தினத்துல தான் இங்கே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்கிறத அறிந்து கொண்டேன். நான் வெளியே ஊழியத்துக்கு போகிறதுனால இங்க வர முடியுமான்னு தெரியாது. ஆனா பாஸ்டர் சொல்லுமோ சொன்னாங்க, அங்க முடிச்சுட்டு இங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணிரு அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நிறைய பிரசங்கங்கள் ஆயத்தமா இருக்குது. இன்னைக்கு காலையில ஒரு வார்த்தையை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் எது ஆண்டவர் பேசணும் போது இதை நான் யோசிச்சு வைத்திருந்தேன். ஆனா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு உணவாயிற்று, இதை எப்படி பேசணும் அப்படின்னும் போது ஆண்டவர் திரும்பவும் இங்க வருகிற போது அதை கன்ஃபார்ம் பண்றாரு. நாம அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா. எங்க உட்கார்ந்து இருக்கணும்? அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதங்களை குறித்து தான் இன்னைக்கு தியானம் பண்ண போறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு அவர் எப்படி இருக்கிறார்? ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்க இருதயங்களை திறந்து வைங்க, அட்டென்ஷனா இருங்க. எந்த விதத்திலும் என்ன பண்ணக்கூடாது? நாம நம்முடைய கவனத்தை சிதற வைக்கக்கூடியதற்கான காரியங்களுக்கு நாம விடவே கூடாது. முழு கவனமும் நீங்க என்ன மாத்திரம் தான், என்னுடைய வாயை மாத்திரம் தான் கவனிக்கணும். உங்க கூட கர்த்தர் பேசுவா. ஆமென். அல்லேலூயா. வரக்கூடிய நாட்கள் நமக்கு ஜெப நாட்கள். என்ன நாட்கள்? ஜெப நாட்கள். நாம ஜெபிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிற போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஜெபிக்கும் போது என்ன பண்றார் ஆண்டவர்? ஜெபிக்க திட்டமிடும் போது பரலோகம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நமக்காக உருவாக்குது. ஹல்லேலூயா. whenever we pray for we plan for prayer, எப்பெல்லாம் ஜெபிக்கிறதுக்காக நம்ம திட்டமிடுறோமோ அப்பெல்லாம் பரலோகம் சந்தோஷப்படும். எதுக்கு தெரியுமா? என் பிள்ளை என் திட்டத்துக்குள்ள வர ஆரம்பித்து இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. now it makes sense. இப்பொழுது என் பிள்ளைக்கு அது நல்லதாய் நல்ல காரியமாய் மாற போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. whenever we fail to pray, எப்பெல்லாம் ஜெபிப்பதற்கு நாம தவறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பரலோகம் துக்கமடையும். ஏன் சொன்னா, என் திட்டத்தை என் பிள்ளை மேல நான் செலுத்த முடியாம இருக்கிறேனே. அல்லேலூயா. எப்பெல்லாம் சபை ஜெபத்தை தவிர்த்து விடுகிறதோ அப்பெல்லாம் பரலோகத்தினுடைய ஆமென் கூட்டம் என்ன பண்ணணும்? துக்கமடையும். ஏன்னா திருச்சபையின் மேல நான் வைத்திருக்கிற திட்டங்கள் என்னால நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. ஆனா தலையெழுத்து மாற போகிறது. ஆண்டவர் நம்முடைய வரலாற்றை மாற்ற போகிறார். இப்ப ஜெபிக்க திட்டமிட்டு இருக்கிறோம். பரலோகத்துல ஒரு சந்தோஷம் வருகிற. கையை தட்டி இந்த திருச்சபைக்கான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லாரும் இணைந்து வர போகிறார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது, விளங்குது? ஹல்லேலூயா. அப்போ இந்த 38வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். லூக்கா 10:38. நான் சொல்றேன், இந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் இதை விட்டு வெளியே போக மாட்டேன். ஹல்லேலூயா. அதனால இந்த பேஜை விட்டு வெளியவே என்ன பண்ண வேண்டாம், வரவே வேண்டாம். நான் வாசிங்கன்னும் போது நீங்க கண்ணை மூடி எதை வாசிக்கலாம்? இந்த பகுதியில் இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் அந்த பகுதியை வச்சுக்கணும். வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில். ஆமா, எப்பவும் போல பின்பாட்டு பாடுங்க. வாசிங்க, கூடவே வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். ஆமென். வாசிங்க. அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ
அவரை தன் வீட்டில் என்ன பண்ணாலாம்? ஏற்றுக்கொண்டாலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், சொன்னேன், இந்த ஊருக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன ஊர் இது? சைனாவா? அப்ப ஏன் முழிக்கிறீங்க? என்ன ஊர் இது? கெங்கவள்ளி. ஆமென், ஹல்லேலூயா. இது என்ன ஊரு? போன முறை நான் சொன்னேன், ஆண்டவர் எங்க வந்திருக்கிறாரு? கெங்கவள்ளிக்கு வந்திருக்கிறார். இந்த முறை ஒரு சின்ன மாற்றம். இந்த சபையினுடைய பேர் பெத்தானியா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஏன் இந்த சபையோட பேர் பெத்தானியா? ஆண்டவர் அடிக்கடி வருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அடிக்கடி, God dwelling place, ஆண்டவருடைய மறைவிடம் இந்த திருச்சபை. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய திருச்சபைகளும் பெத்தானியா தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற சபைக்கு ஒரு பேர் இருக்கிறது, பெத்தானியா. கர்த்தர் அந்த பெத்தானியாவை கதவை தட்டுவாரு. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆமென். நீங்க பெத்தானியாவில் இருந்தீங்கன்னா உங்க வீட்டு கதவை கர்த்தர் தட்டுவாரு. ஆமென், ஹல்லேலூயா. If you're in a village of Bethany, நீங்க பெத்தானியாவுக்குள்ள இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்க கதவை தட்டுவாரு. ஏன்னா அவர் உங்க கூட வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு தூணுலையோ துரும்புலையோ இருக்க பிடிக்காது. அவர் மனிதர்கள் மத்தியில மனிதருக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவர். கையை தட்டி ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில தேவாதி தேவன் என்ன பண்றாரா? வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அவர் எங்க இருக்கிறாரு? உங்க கூட. ஹல்லேலூயா. இந்த திருச்சபையில் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த திருச்சபை, எந்த மனிதன், எந்த தேவனுடைய ஊழியர் இயேசுவே என் உள்ளத்துல, என்னுடைய சபையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாங்கன்னு சொல்றாங்களோ அங்க தேவன் வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல God is in the outside. ஆண்டவர் நிறைய திருச்சபையோட வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. ஏன்னா எல்லாம் நிறைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இயேசு இல்லாம ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. இயேசு இருக்கணும், ஆனா எது இருக்க கூடாது? ஆமென். நிறைய திருச்சபைகள் எதில் அப்டேட்டடா இருக்காங்க? ஏசி. ஏசினா என்னது? ஏர் கூலர். they like ஏர் கூலர். ஆனா யாரை விரும்பல? இயேசு விரும்பல. ஏசியை விரும்புகிற திருச்சபையில் எதை விரும்பல? ஆமா, நமக்கு இயேசு விருப்பம் இல்லை. சொல்லுங்க பாப்போம், எனக்கு இயேசு தான் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் என் கூட உட்கார்ந்துட்டு பேசின ஒரு காரியம், இந்த இடம் என்ன கிடையாது, இஸ் நாட் a permanent place. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நாம உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் ஆமா பர்மனன்ட்டான இடம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. சீக்கிரமா ரெடி ஆயிக்கோங்க. ஹல்லேலூயா. will go to somewhere. ஆண்டவர் வேற ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போக போறார். நாங்க இனிஷியேட் எடுத்துட்டோம். ஹல்லேலூயா. விசுவாசத்துல நாங்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்க உங்க கண்களால பார்க்கணும். இன்னொரு ஒரு இடத்துக்கு, நமக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு போக போறோம். நல்ல சந்தோஷமா? ஹல்லேலூயா. பெத்தானிக்கு போறோம். எங்க போறோம்? ஆமா, அங்க ஆண்டவர் நம்ம கூட வருவார். ஹல்லேலூயா. கதவை தட்டுவார். எத்தனை பேர் ஆண்டவர் கதவை திறப்பீங்க? ஆமென். இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு கிராமத்துல பிரவேசித்தார். அங்கே 3 நபர்கள் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. யார் யார் இருக்கிறாங்க? ஒன்னு மார்த்தாள், ஒன்னு மரியாள், இன்னொன்னு லாசரு. ஆனா இந்த காட்சியில லாசரு இல்ல. ஆனா இஸ் a very important person. ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். யாரும் கூட வரலாற்றில் இடம் பிடித்தவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வரலாற்றில் இடம் பெறக்கூடியவர்களுக்கு கர்த்தர் சபையை தருவார். ஆமென். நம்ம சபையில யார் வரப்போகிறா? வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சபைக்கு வர போறாங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜெப நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் மரியாள்களை தேவன் எழுப்புவார். கையை தட்டி ஆமென். மரியாள்களை தேவ சமூகத்துல காத்திருக்கிற மரியாள்களை தேவன் எழுப்பெழுதுவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஜெப நாட்களுக்கு பிறகு குழப்பத்தில் இருக்கிற மாத்தார்களை சரி பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களாய் ஓடி போய், ஓ ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் சொல்லக்கூடிய நபர்களை கர்த்தர் எழுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசித்தார். அது மார்த்தாளுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள போய் ஆண்டவர் என்ன பண்ணாரு? just knocked. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரிடத்துல பிரவேசிப்பேன். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்ன பண்ணுவார் ஆண்டவர்? பிரவேசிப்பார். இந்த பிரவேசம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமானது. தேவன் அறியாத ஜனங்கள் கிரக பிரவேசம் நடத்துவாங்க. என்ன நடத்துவாங்க? சொல்லுங்களேன். என்ன உள்ள முதல்ல போகணும்? ஆமா, ஹல்லேலூயா.
மாடு அதுக்கு சரி அது அழுவும், ஆண்டவர் என்னை படைச்ச ஆண்டவர் நீங்க வர வேண்டிய இடத்துல 5 அறிவு கூட இல்ல அதுல கூட குறைவா கூட என்ன இவங்க அனுப்புறாங்களேன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பிரவேசிப்பா. ஆமென், அல்லேலூயா. யார் உங்க வாழ்க்கையில பிரவேசிக்க போறது? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பிரவேசிக்க போகிறா. ஆமென், அல்லேலூயா. இந்த ஜெபம் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு கிரக பிரவேசத்தை, ஒரு புதிய பிரதிஷ்டையை திருச்சபைக்கு தரப்போது, புரிந்தவர்கள். ஆமென், அல்லேலூயா. உங்களை பிரதிஷ்டை உள்ளவங்கள தேவன் மாற்ற போகிறார். என்னவா மாற்ற போகிறாரு? யாரா மாற்ற போகிறார்? டெடிகேட்டட். தமிழை விட ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா இருக்கு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எப்படி வேணா இப்ப இருக்கலாம், ஆனா உங்களை ஆண்டவர் டெடிகேட்டட் பர்சனா மாத்த போறாரு. ஆமென், அல்லேலூயா. என்னவா மாத்த போறாரு? you are a dedicated person. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அர்ப்பணித்தவர்கள். பாஸ்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க சொல்லும்போது சொல்வீங்க, பாஸ்டர் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் அதை வாரேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். it will happen. நடந்துட்டு இருக்கு, நடக்கும், இன்னும் நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு திட்டத்தை சொல்ல ஆரம்பித்த உடனேயே நீங்க என்ன பண்ணுவீங்க? காணிக்கை கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. இல்ல உடல் உழைப்பை கொடுப்பீங்க. இல்லனா பாஸ்டர் இதுக்காக என்னெல்லாம் ஜெபிக்கணும் எனக்கு குறிப்பு எழுதி கொடுங்க, நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களை கர்த்தர் எழுப்புவா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாபு. ஹல்லேலூயா. ஆண்டவர் டெடிகேட்டட், அர்ப்பணிக்கப்பட்டவர்களை இந்த ஜெப நாட்கள்ல கர்த்தர் தருவா. ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். அப்போ இந்த மார்த்தாள், இங்க சபையில இப்போ மார்த்தாள்கள் இருக்கிறாங்க, லாசருக்கள் இருக்கிறார்கள், இங்கே மரியாள்கள் இருக்கிறார்கள். நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மை நாமே அடையாளம் கண்டுபிடித்து நம்மை சரிப்படுத்தி நாம போய் தேவனுடைய பாதத்துல அமர போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே நான் யாரா இருந்தாலும் என்னை காண்பிச்சு கொடுத்துருங்க. அல்லேலூயா. உன்னை ஒளிச்சுக்கிட கூட, நம்மளை நாமே மறைத்துக் கொள்ள கூடாது. நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய சுகவீனங்களை, நம்முடைய சாக்கு போக்குகளை, நம்முடைய குடும்ப சூழ்நிலையை சொல்லி நம்மை நாமே ஒளித்துக் கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே நான் மார்த்தாள், அல்லேலூயா, ஆண்டவரே நான் மரியாள், ஆண்டவரே நான் பலவீனமான லாசரு, அல்லேலூயா. ஆமா, நீ மரிச்சு உயிரோடு எழுந்த பிறகு உன்னை வச்சு ஒரு பெரிய கூட்டம் நடக்கும். நடந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் வேதத்துல இருக்கிறது. லாசரு உயிரோடு எழும்பின பிறகு ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்ட், மிகப்பெரிய ஒரு பண்டிகை, ஒரு மிகப்பெரிய கூடுதல் வந்தது. அந்த இடத்துல நிறைய பேர் ஆண்டவர் தொட்டார். பைபிள் அதுக்கு சாட்சி இருக்கிறது. அவன் உயிரோடு எழுந்த லாசருவும் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா. ஆமென். கர்த்தர் இந்த மனிதனை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். நமக்கு சாட்சி வரும். இந்த சபையின் மூலமாக, இந்த ஊழியர் மூலமாக, இந்த விசுவாசின் மூலமாக ஆமென் அற்புதம் நடக்கப்பட்ட ஆமென் சகோதரன் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார், சகோதரி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் கிரியை செய்வா. ஹல்லேலூயா. சரி, நாம நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். வாசிங்க பாப்போம் 38வது கடைசி பகுதி. அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாளாம். ஆமென். ஹல்லேலூயா. Today we need to cultivate. இன்னைக்கு நீங்களும் நானும் மார்த்தாள்களை கண்டுபிடித்து அவர்களை தேவனிடத்துல நடத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை எனக்குள்ள இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கலாம். அந்த மார்த்தாளை கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. இந்த மார்த்தாளை எங்க ஏற்றுக்கிட்டாங்களா? வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்களா? ஆமென். இன்னைக்கு ஒருவேளை ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க ஒருவேளை உண்மையா தெய்வாதீனமா இல்ல வேதம் சொல்லிருக்கிற போல முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும், முழு இருதயத்தோடும் நீங்க ஆண்டவரை ஆராதிக்கணுங்கிறத விட்டுட்டு சும்மா பெயர் அளவுல வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆராதனை விட்டு முடிஞ்சு போகும்போது உங்களை கர்த்தர் முழு பலத்தோடு ஆராதிக்குங்களா மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். மார்த்தாள் எங்க ஏத்துக்கிட்டாங்களா? வீட்டுல. ஹல்லேலூயா. அதனாலதான் வீட்டுல ஏற்றுக்கொண்டதுனாலதான் மார்த்தாள் என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் நடு ஹால்ல உட்கார வச்சுட்டு, ஆண்டவரே நீ சற்று இளைப்பாரும், I have some business, I have some busy work, I have some official, எனக்கு சில காரியங்கள் இருக்கிறது, அதை முடித்து விட்டு நான் வருகிறேன். ஆமென். ஆண்டவர் அவரை துதிக்கும் போது, அவர் ஆராதிக்கும் போது ரொம்ப கடினம் உள்ளவர். அவர்கிட்ட போய் ஒரு மனிதன் கேட்கிறான், ஆண்டவரே முன்பு போய் என் வீட்டுல நடந்த ஒரு துக்க நிகழ்ச்சியை நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நானும் வரேன்ப்பா, நானும் உன் கூட சேர்ந்து அழகணும்னு சொல்லல, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். ஆமென். God is so strict in his divine. அவருடைய தெய்வீகத்துல ஆண்டவர் ரொம்ப கராரான மனுஷன். ஆமென். God never
டேக் யுவர் எக்ஸ்கியூசஸ். உங்களுடைய என்னுடைய சாக்கு போக்குகளை தேவன் தன்னுடைய காரியத்துல ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. என்ன பண்றது இல்ல, ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு என் சூழ்நிலை புரியும், என் சரீரத்தில் இருக்கிற பாடுகள் தெரியும். God never accept. ஹalleluya. அதனால தான் அவங்க கிட்ட கடினமா சொல்றாரு, தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. ஹalleluya. யாரை நம்ம பின்பற்றி போறோம்? ஆண்டவரே. we are in the last minute. நீங்களும் நானும் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிற ஊழியர்கள். பிசாசானவன் கொள்ளையாய் என்ன பண்ணிட்டு இருக்க நரகத்துக்கு ஆட்களை கொஞ்சம் நாங்க காப்பாத்தாம, இல்ல கொஞ்சம் அந்த ஆக்சிடென்ட் ரொம்ப வேகமா நடந்துருச்சுன்னா 5 பேர் நில குழஞ்சு, ஆமா அப்படி மோசமா செத்து போயிருப்பாங்க. ஆமென். ஒருவேளை அங்க வாகனங்கள் வருவதற்கு கொஞ்சம் தாமதமா இருக்குமானால் கூட கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் அந்த அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஹalleluya. யோசித்து பாருங்களேன், கடைசி நாட்கள் தற்கொலை பயங்கரமா போயிட்டு இருக்கு. தற்கொலை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. கடந்த நாட்கள்ல கர்நாடகாவில் ஒரு மாநிலத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல அப்பாவும் அம்மாவும், அப்பாவும் மகனும், மகனுக்கு 28 வயசு இருக்கும், அப்பாவுக்கு 60 வயசு இருக்கும், நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. they are walking. அந்த பிளாட்ஃபார்ம்ல எண்டுக்கு வருகிறார்கள். கேமரால சிசிடிவி கேமரா அப்படியே பதிந்து இருக்கிறது. ஒரு ட்ராக்ல இறங்குறாங்க, ஒரு ட்ரெயின் வேகமா வருகிறது, அந்த ட்ராக்கை விட்டு தாண்டி தூரமா நிக்கிறாங்க. அது ட்ரெயின் போன பிறகு அடுத்த ட்ராக்குக்கு போறாங்க. அங்க வருகிற ட்ரெயினுக்கு பயந்து அடுத்த ட்ராக் போறாங்க. அவங்க தற்கொலை பண்றாங்கன்றத கண்டுபிடிக்க முடியாது. ஆனா 3வது ட்ராக்ல ரொம்ப ஸ்லோவா வரக்கூடிய ட்ரெயின் அவங்க கிட்ட வருகிற போது மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து வந்து 2 பேரும் அப்படியே படுத்துட்டாங்க, கொலையா போயிட்டாங்க. யோசித்து பாருங்களேன், எவ்வளவு வருத்தம், எவ்வளவு மன அழுத்தம், எவ்வளவு ஒரு வாழ்க்கையினுடைய கடினம் இருக்குமானால் அப்பாவும் மகனும் போட்டிருக்கிறாங்க. யாராலையும் என்ன பண்ண முடியாது, காப்பாத்துறது கூட வாய்ப்பு கொடுக்கல. ஸ்லோவா வரக்கூடிய ஒரு ட்ரெயின்ல அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, டக்குனு படுத்துட்டாங்க, அப்படியே சதஞ்சிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, அவங்கள பிச்சு தான் எடுக்க வேண்டியிருந்துச்சுதான். பிசாசு என்ன பண்றான், அவ்வளவு ஒரு வெறுப்ப வாழ்க்கையில கொடுக்கிறான். வாழவே முடியாதுங்கிற ஒரு பயங்கரமான நிர்பந்தத்தை கொடுத்து செத்துருங்கிறான். ஆனா என் வேதம் சொல்லுது, நீ சாக பிறந்தவன் அல்ல, வாழ வேண்டியவர்கள். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், நானு இல்ல நீங்களா செத்திருந்தா, சாகணும் நினைக்கும் போது செத்திருந்தா பல முறை செத்துருக்கணும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களை என்னை பிழைக்க வச்சிருக்கிறார். ஆமென். அல்ல எலியா போயிட்டு சூரச்செடிக்குள்ள படுத்தார. ஒரு ஊழியர் சொன்னது, எங்க போய் படுத்தாரா? எதுக்காக சூரச்செடிக்குள்ள படுக்கிறாரு? ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு அவருக்கு நல்லா தெரியும், சாகணும்னா அவர் யார் விட மாட்டாரு. நீர் என்ன சாக விடிக்க ஆண்டவரே, இந்த சூரச்செடி என்ன சாக. சூரச்செடி என்னையா பண்ணும்? சூரச்செடி இஸ் a very dangerous poisonal. எப்படிப்பட்டது? அது மோசமானது. நிறைய மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை மட்டும்தான் விடும். ஆனா இந்த சூரச்செடி என்ன பண்ணுமா, கார்பன் டை ஆக்சைடை விட அதிகமான விஷத்தன்மை உள்ள வாயை வெளியிடுமா. எலியா ஏன் போய் படுத்தாரு? இவர் நம்மளை கொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. ஆனா இந்த மரம் என்ன கொன்றுன்னு போய் படுத்தாரு. ஆனா ஆண்டவர் யாரு? அவர் மனுஷனையே மாத்தக்கூடியவர். சாதாரண மரம். அல்லேலூயா. அவர் போறதுக்கு முன்னாடி கட்டளை கொடுத்துட்டாரு, என் பிள்ளை வாரான், மனமடிஞ்சு வாரான், அவனை கொல்ல கூடாது, காப்பாத்தணும். அன்னைக்குன்னு பார்த்து அதுக்கு பாருங்க நிலைமை, கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் என்ன பண்ண வேண்டிருச்சு, உள்ள வச்சுக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. கையை உயர்த்தி கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு யோசிக்கிறேன், நிறைய நேரங்கள்ல ஆண்டவரே வாகனத்தை எடுத்துட்டு வேகமா செத்து போகணும்னு சொல்லி வேகமா போகும்போது எனக்காக ஆண்டவர் மற்ற வாகனங்களை ஸ்லோவா கொண்டு வந்தாரு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே செத்து போயிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே செத்து போயிடணும்னு சொல்லி ரொம்ப எவ்வளவு மனமடிவாக முடியுமோ அவ்வளவு நான் சொல்றேன். நிறைய காரியம் சொன்னீங்கன்னா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடுவீங்க. சாகிறதெல்லாம் எப்படிலாம் சாக முடியும்லாம் இல்ல, மனமடிஞ்சு அப்படியே துக்கத்தோட பல காரியங்களை ட்ரை பண்ணிட்டு காலைல எழும்பணும் போது அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. எல்லாரும் சொல்ல முடியும். ஆமென், அல்லேலூயா. செத்துடணும்னு நினைச்ச நம்மள காலையில தட்டி எழுப்பி போ, புது கிருபையை தந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இட்ஸ் கிரேஸ். அல்லேலூயா. அவருடைய கிருபை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை தான் நம்மள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, தாங்கிட்டு இருக்குது. ஏன்னா God have a plan. நம்ம மேல திட்ட வச்சுட்டாருன்னா நீங்க கழுத்தை போட்டு இழுத்தி கட்டி பிடிச்சாலும் இந்த கை சாஃப்டா மாறிடும். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய ஆமென் பெரிய கயிறை போட்டு தொங்கினாலும் திரிய மாறி கீழே அருந்து விழுந்துருவீங்க. ஏன்னா பிகாஸ் God have a plan. தேவன் பெரிய திட்டத்தை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா.
இங்கே மார்த்தாள் எங்க ஏத்துக்கிட்டாங்களா? வீட்டுக்குள்ள மட்டும் ஏத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாற வேண்டும். இன்னைக்கு முழு இருதயத்தோட நீங்களும் நான் ஆண்டவரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னா, இஸ் பிஸி வித் காட்ஸ் preparation. ஆண்டவருக்காகத்தான் அவங்க எதை ஆயத்தப்படுத்துறாங்க? வீட்டை ஆயத்தப்படுத்துறாங்க. ஆண்டவருக்காகத்தான் சாப்பாடு ஆயத்தப்படுத்துறாங்க. ஆண்டவருக்காகத்தான் கிச்சன் நீட்டா இருக்குன்னு சொல்லி பாத்திரங்கள் எல்லாம் விளக்குனாங்க. ஆண்டவருக்காகத்தான் அவங்க வீட்டெல்லாம் கூட்டி பெருக்குனாங்க. ஆனா there is no fulfill the purpose of God. தேவனுடைய சித்தம் நிறைவேறல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் உங்களுடைய routine work. இதெல்லாம் என்னது? அன்றாட வேலை. why you are getting late? நீ ஏன் தாமதம் பண்ண? நான் எப்ப வேணா வருவேன். God given a message to that family. ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த அதே மெசேஜை இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கிற? என்ன மெசேஜ் தெரியுமா? நான் திருடன் வருகிற விதமாய் வருவேன். You have to be ready. நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அன்னைக்கே சொல்லிட்டார். ஹalleluya. நான் எப்ப வேணா வருவேன். எத்தனை பேர் சரின்னு நினைக்கிறீங்க? அவர் எப்ப வேணா வருவார். ஹalleluya. ஏன்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்களாம் ஃபோன் பண்ணிட்டு தான் வருவோம். ஆமென். நாங்க அப்படி கிடையாது. எங்களை ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஃபோன் பண்ணி உங்க நேரம் எதுவும் அப்பதான் வரணும். ஆனா கர்த்தர் சொன்னா எப்ப வேணா வருவோம். ஆயத்தமா இருங்க. If God is at a purpose, God's will அப்படின்னா இப்ப போய் பாருன்னா என்ன பண்ணி தான் ஆகணும்? அது ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், அப்ப வருவோம். ஆனா மற்றபடி நாங்க என்னதான் பண்ணுவோம்? We have a time. எங்களுக்குன்னு ஒரு நேரம், இல்ல உங்களுக்கான நேரம், அதுக்கான சரியான உங்களுக்கான அழைப்பு எல்லாம் கொடுத்துட்டு தான் வருவோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு 24 மணி நேரத்துல எப்ப வேணா வருவாரு. ஆண்டவர் எனக்கு இந்த வேலை இருக்கு, எனக்கு அந்த வேலை இருக்குது, ஆண்டவர் இன்னும் எனக்கு செய்து முடிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னா God never accept that. ஹalleluya. ஆண்டவர் கூப்பிடவும் மாட்டார். மார்த்தாளை கூப்பிட்டாரா? பைபிள் இருந்தா போட்டுருக்கு. மார்த்தாள் வாமா என்னவா பண்ணுங்கன்னு சொன்னாரா? இல்ல. ஏன்னா ஒன்ஸ் ஒரு முறை தேவன் விரும்பிட்டாருன்னா, சொல்லிட்டாருன்னா அதை நம்ம கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆமென். ஹalleluya. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மார்த்தாள் என்னை ஏற்றுக்கொண்டால், ஆனா she was busy with all the thing. எல்லாத்தையும் செய்து முடிக்க யாரை இழந்துட்டா? lost Jesus. Hallelujah. யாரை இழந்தாச்சு? நான் ஆண்டவருக்காக தான் செய்றேன் பாஸ்டர், நான் ஆண்டவருக்காக தான் இதை செய்கிறேன். ஆனா if you are not spend your quality time in God's presence, நீங்க நாம எதுல ஸ்பெண்ட் பண்ணல? தேவனுடைய சமூகத்துல நாம என்ன பண்ணல? டைமை ஸ்பெண்ட் பண்ணல. எங்க கூட ஆண்டவர் பேசுனது அதுதான். என்னை ஆண்டவர் உணர்த்தி உட்கார வச்சிருக்கிற அந்த காரியம் தான். முதல்ல சோம்பேறியா நினைச்சேன். முதல்ல நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறத என் டைம் வேஸ்ட் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிகிறது, இப்பதான் புரிகிறது, இட்ஸ் a quality time. ஹalleluya. இதுதான் ஆண்டவர் விரும்புறான்னு சொல்லி நாங்க உணர்ந்துகிட்டோம். ஆமென். ஒரு பெரிய தேவ ஊழியர் 70 வயசு மதிக்கத்தக்கவர் தான். ஆனா அவர் சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய எல்லா நேரங்களும் ஜெபங்கள். அப்ப நான் எனக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுச்சு, பாஸ்டர் மத்த வேலையெல்லாம் யார் பாப்பான்னும் போது, நீ ஜெபத்துல உட்கார்ந்தேன்னா அதுக்கான ஆட்களை கர்த்தர் எழுப்பி தருவார். ஆமென். நமக்கு எப்பவுமே குதர்க்கமா தானே தோணும். ஹalleluya. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், 45,000 பேர் இருக்கிறாங்க, எத்தனை வீடுகளை விசிட் பண்ண முடியும்? ஏன்னா எனக்கு நல்லா பர்சனலி ஐ நோ த சர்ச் சிச்சுவேஷன் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 16-17 வயசுல ரட்சிக்கப்படும் போதே பாஸ்டருடைய நெருங்கின சொந்தங்கள் அந்த சபையில இருக்கிறதுனால சபையுடைய அவ்வளவும் தெரியும். பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. கேஸ்டல் லீடர்களை ஆயிரக்கணக்கில் கர்த்தர் எழுப்பினார். ஆமென். ஹalleluya. அதுல ஒன் ஆஃப் த கேஸ்டல் லீடர் எங்க பாஸ்டமாவுடைய அண்ணன். ஹalleluya. சொல்லுவாங்க, அவ்வளவு கூட்டம் வருமா கேஸ்டலுக்கு. ஆமென். கேஸ்டல் லீடர்ஸ்க்கே ஒரு சர்ச் நடத்தணும். ஏன்னா 2000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. கேஸ்டல் லீடர் மீட்டிங் நடத்தினா எவ்வளவு பேர் வருவாங்க சொல்லுங்களேன்? 2000 பேர். அப்ப யோசித்து பாருங்க, பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, ஆனா அவர் செய்ய வேண்டிய மற்றவெல்லாம் யார் முடிச்சிடுறா? திங்கக்கிழமை காலைல அவ்வளவு பேருக்கும் கேஸ்டல் லீடர்ஸ் மூலமா போன் போயிடும். ஏன் வரல? என்ன பிரச்சனை? பாஸ்டர் கூட்டு வரணுமா? இல்ல நாங்களே ஜெபம் பண்ணணுமா? எல்லாம் ரீச் ஆயிரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா வராதவங்களாம் அவ்வளவு பேர் வந்துருவாங்க. ஆமென். அதனாலதான் அவர் என்ன பண்ண, ஜெபத்துல நேரத்தை செலவழிக்கிறார். ஆமென். ஹalleluya. அப்போ நாங்க கத்துக்கிட்டோம். அப்போ ஆண்டவரே, நான் இது அதுன்னு கவலைப்படுறதை விட, கிச்சன் கிளீன் ஆகலையே ஆண்டவரே, இன்னும் துணி துவைக்கலையே, இன்னும் அந்த வேலை செய்யலையே, இன்னும் இந்த வேலை செய்யலையேங்கிறத விட, ஐ ஹாவ் டு சப்மிட். நான் தேவ சமூகத்தில் என்ன அர்ப்பணித்தே ஆக வேண்டும். விசுவாசிக்கிறவங்க புரிந்தவங்க எல்லாம் சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. This Marthal was distracted. இந்த மார்த்தாள் மிக தெளிவாக தன்னுடைய தேவனை விட்டு அவள் என்ன பண்ணப்பட்டாள்? முழுசா விலகி தூரமா நின்னுட்டாங்க. ஹalleluya. என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஆனா இயேசு இல்லாம எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லைங்கிறத மார்த்தாளுக்கு புரியல. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க,
எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும்னா ஜீசஸ் இயேசு கிறிஸ்து இருந்தாதான் அந்த பர்ஃபெக்ட்டுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அந்த நாட்கள்ல போய் நாங்க ஜெபிக்கிறதுக்காக வியாழக்கிழமை அங்க போகும்போது தெரிஞ்சுக்கிட்டோம், இயேசு கிறிஸ்து இல்லாம நாங்க எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது, இயேசு கிறிஸ்து இருந்தாதான் பர்ஃபெக்ட். ஆமென். இந்த ஆராதனையில எல்லாம் இருக்குது, அப்படிதானே? நல்ல கீபோர்டு ஆண்டு தந்திருக்கு, நல்ல மியூசிக்கல் சிஸ்டம் தந்திருக்கு, நல்ல ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். ஆனா இயேசு இல்லைன்னா இந்த ஊழியம் ஃபெயிலியர். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்குது, ஆனா யாரு இல்லைன்னா ஃபெயிலியர். ஆமா, இயேசு இல்லைன்னா இந்த ஊழியம், இந்த ஆராதனை ஃபெயிலியர். ஆனா இப்ப விசுவாசிக்கிற இயேசு இந்த ஊழியத்துல இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், அவர் சத்தத்தை கேட்கறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மார்த்தாளுக்கு தான் அது தெரியல. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, she was distracted with all the things. உலகத்தினுடைய எல்லா காரியத்தாலும் அவங்க கவர்ந்திருக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியே இருக்கிறாங்க. இப்ப அதை புரிய வைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சபைக்குள்ளே வந்து கூட தேவனை ஆராதித்துக் கொண்டே கூட உங்களுக்கு ஆண்டுக்கு சம்பந்தம் இல்லாம வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அதெல்லாம் மாத்தணும் தான் கர்த்தர் விரும்புறார். எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? அல்லேலூயா. அப்ப பாருங்க, 39 வசனம் சொல்லுது, அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து she is listened very 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 carefully. ஆமென். என்ன பண்ணிருந்தாங்களா? ஒரு வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா? ஆமென். உங்களுடைய என்னுடைய பிரதானமான வேளை ஆராதனையில அதிகாலை நேரங்கள்ல சபையினுடைய ஜெப ஒழுங்குகள்ல நாம எங்க ஓடி வந்துடணும்? எங்க ஓடி வந்துடணும்? அவருடைய பாதத்துல. எங்க வந்துடணும்? அவருடைய பாதத்துல. ஏன் அப்படி பாதத்துல வரணும்னா, அங்க வரும்போதுதான் என்னுடைய வேலை கம்ப்ளீட் ஆகுது. ஆமென். என் குடும்பம் கம்ப்ளீட் ஆகுது. அல்லேலூயா. என் பொருளாதாரம் கம்ப்ளீட் ஆகுது, என் பிசினஸ் கம்ப்ளீட் ஆகுது, என் ஊழியம் கம்ப்ளீட் ஆகுது, என் பிள்ளையினுடைய எதிர்காலம் கம்ப்ளீட் ஆகுறது. ஹல்லேலூயா. அப்போ மார்த்தாளுடைய வேலைகளை குறித்தோ மரியாளுக்கு கவலை இல்லையா? கவலை இருக்கிறது. அவங்களும் மனுஷிதான், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, வித்தவுட் ஜீசஸ் ஐ எம் இன்கம்ப்ளீட். ஆமென். இயேசு இல்லாம நான் யாரு? இன்கம்ப்ளீட். நீங்க ஓடலாம், வேலை செய்யலாம், என்ன வேணா செய்யலாம், ஆனா ஆராதனையில உங்களுடைய முழு நேரமும் இல்ல ஜெபிக்கிறதுக்கான நல்ல மரியாதையான நேரத்தை நீங்க கொடுக்கலனா என்ன பண்ண முடியாது? we never blessed. நாம நினைச்சுக்கலாம் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம நினைத்துக் கொள்ளலாம், I have a reason, I have a special reason, எனக்கு சரியான ரீசன் இருக்குது. ஆனா வேதத்துல நீ ஆராதிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், நீ கண்டிப்பா அவருடைய நாள்ல ஆராய்ச்சி தான் ஆகணும். ஹல்லேலூயா. there is no excuses. என்ன கிடையாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே இனி ஆராதனை உங்க கூட மட்டும்தான். எனக்கு எத்தனை ஆயிரம் லாபம் வந்தாலும் பரவாயில்லை, எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய நேரத்தை உங்க கூட மட்டும்தான் செலவிடுவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் மரியாள்களை தேவன் எழுப்ப போகிறார், மார்த்தாள்களை மாற்றி அவருடைய பாதத்தில் அமர வைக்க போகிறார், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து. ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டாங்களா? உட்கார்ந்துட்டாங்க. எத்தனை பாரத்தை சுமக்கிறது. லாசரு ஒருவேளை மருத்துவமனையில் இருந்தாரா, இல்ல மருந்து வாங்குறதுக்காக அவர் வைத்தியரை பார்க்க போயிருந்தாரா தெரியாது. வீட்டில் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு தெரியுது, நான் எதை செஞ்சாலும் இப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ், என்ன கிடைக்கிறது? சரியான வாய்ப்பு, என் பிரச்சனையெல்லாம் சரிப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என் பிரச்சனையெல்லாம் சரிப்படுத்துகிற ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அதான் தேவனை குறித்த அறிவு. உங்களுக்கும் எனக்கும் தேவனை குறித்த ஒரு நல்ல வெளிப்பாடு வேணும். என்னுடைய எல்லா பிரச்சனைக்கு சொல்யூஷன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. அது ஆழமா உள்ள கொண்டு வந்துடணும். ஆமென். அததான் பிசாசு பிடிங்க எடுப்பான். இல்ல இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா சரியாயிருமா, இப்படி போய் சர்ச்சில் உட்கார்ந்தா உனக்கு சம்பளம் கிடைச்சிருமா, இப்படி போய் உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாம் வந்துருமா? ஆமா வரும். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துறார், ப்ரமோஷன் கொடுக்கிறார். சாட்சி இருக்குது, வியாதி சுகமாகிறது, கேன்சர் கட்டியெல்லாம் சரியாகுது. நடக்குதா நடக்கலையா? ஆனா எங்க போய் உட்காரணும்? நானு அவருடைய பாதத்துல அமரணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுனுடைய
ஆமா, அதான் ரொம்ப முக்கியம். எது மட்டும்? ஆமா, எவ்வளவு பெரிய ஆண்டவர் உயர்த்துற கொம்பு வேற. ஹல்லேலூயா. என்ன கொம்பு? என் கொம்பை உயர்த்துறது வேற. இஃப் ஐ ஹேவ் a secular கொம்பு, எனக்கு உலக பிரகாரமான கொம்பா இருந்தாலும் எங்க தான் போகணும்? அப்படியே? ஆமா, ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் எங்க தான் போகணும்? அவருடைய பாரத்தின் அருகே தான். நமக்கு அங்க மட்டும் எது வரக்கூடாது? நான் யாராக்கும்? ஆமா, உன்னை சேராக்கும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நான் யாராக்கும்? நான் சேராக்கும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய். சொல்லுங்களேன், எங்க தான் போவ? Again you go to the mud. மறுபடியும் எங்க தான் போக போறோம்? ஆமா, நான் எனக்கு கொம்பு இருக்கிறதுனால நான் எங்க போக முடியாது? தங்கத்துல கொண்டு போய் வைக்க மாட்டாங்க. அப்படியே வச்சா அடுத்த நாள் திருடிட்டு போயிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், நான் விளையாட்டா சொல்ல, உண்மைதான் சொல்றேன். ஒருவேளை நீங்க மரித்து போன உங்களுடைய முதியவர்களுடைய மூக்குத்தியோ இல்ல காதுல கடுக்கணும் விட்டுட்டு வந்து பாருங்களேன். முதல் நாள் அங்க இருக்கிற அந்த சுடுகாட்டில் இருக்கிற ஐயா எப்படி நிப்பாரு? எல்லாம் முடிச்ச உடனே ஐயா நான் பாத்துக்கிறேன், ஏதாவது பார்த்து குடிங்கன்னு வாங்கிடுவாரு. அடுத்த நாள் காலையில வேலை ஏதான் அப்படிங்கிடுவாரு. மெதுவா எடுப்பாரா? வலிக்கும்னு எப்படி எடுப்பாரு? பணத்துல இருந்து. ஆமா, அவ்வளவுதான் நம்ம நிலைமை. அவ்வளவுதான் யாரு நம்முடைய நிலைமை. ஆமா, அதனாலதான் சொல்றேன், எங்க போய் உட்காந்துடணும்? மரியாள் என்ன பண்ணல? ஒரு சேரை கொண்டு வா மறுத்தாள். நான் எங்க உட்கார போறேன்? அப்பா பக்கத்துல உட்கார போறேன். ஹல்லேலூயா. எங்க திருச்சபையில ஒரு மூப்பர் ரொம்ப என்கிட்ட இது பண்ணாரு, நான் சேர்ல உட்காரணும் பாஸ்டர், முன்னாடி எங்க உட்காரணும்னாரு. என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. ஐ எக்ஸ்பிளைன். ஒண்ணுதான் அன்போடு சொன்ன, ஐயா பிரதான ஆசானுடைய ஊழியம் எப்படிப்பட்டது தெரியுமா? இன்னைக்கு நாங்க நிக்கிறோம், ஒருவேளை ஒயிட் அண்ட் ஷர்ட் நிக்கல, ஆனா இது ஆவிக்குரிய ரீதியில வேற. ஆனா அன்னைக்கு பிரதான ஆசாரம் வந்து நின்னாருன்னா மனுஷன் முன்னாடி நிக்க முடியாது. அவர் முன்னாரும் பலி செலுத்தி ரத்தம் மேல தெளிக்கும். சொல்லுங்களேன், என்ன தெளிக்கும்? என்ன தெளிக்கும்? ஆசாரம் மேல என்ன தெளிச்சிருக்கும்? ஆடை வெட்டி, கோழியை வெட்டி, இல்ல அங்க இருக்கிற கொண்டு வருகிற மிருக ஜீவன்களெல்லாம் வெட்டி 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 அவர் மேல என்ன வாசனை வரும்? யாரா நிக்க முடியுமா? அதான் பிரதான ஆசாரியர் ஊழியம். நான் சொன்னேன், இப்போ உட்காருங்கய்யா அப்படின்னு. என்னைக்காவது சேர் போட்டுருக்கோமே, நாங்க உட்காந்துருக்கோமா? உட்கார முடியுமா? அதுல உட்காரக்கூடிய தாராளமா உட்காருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதான் மினிஸ்ட்ரி. அங்க போய் நின்னீங்கன்னா தெரியும், ஒண்ணு முறைக்கும், ஒண்ணு சிரிக்கும், ஒண்ணு தூங்கும், இல்லைன்னா பாரம், நமக்குள்ள பாவ பாரம் இருக்கும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இதான் ஆசாரிய ஊழியம். I could not able to equal. நான் என்ன பண்ண முடியாது? என்ன, நான் ஆண்டுடைய பக்கத்துல சேர் போட்டு உட்கார முடியாது. ஆனா ஆண்டருக்கு அந்த மனசு உண்டு, உட்காரலாம். ஆனா நான் எப்பவுமே எங்க தான் போகணும்? பாதம் தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அருமையான தாயார் சாரோல் நவரோஜ் அம்மா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமெல்லாம் பார்க்கறதெல்லாம் சபையே கிடையாது. அன்னைக்கு அவங்க நடத்தினாங்க பாருங்க, சபை கூட்டம் அப்படி குவியும். ஆமென். ஹல்லேலூயா. அவங்கள உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, சினிமா டைரக்டர் தேர் அப்ரோச், நடிக்கிறது கூப்பிட்டாங்க, வாய்ஸ்க்காக பாடுறதுக்காக கூப்பிட்டாங்க. அவ்வளவு அழகா இருப்பாங்களா. ஆனா அந்த சகோதரி, அருமையான தாயார் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க சொன்னாங்க, நான் வரமாட்டேன், என்னை கொன்னு போட்டாலும் அந்த சாக்கடைக்குள்ள நான் வரமாட்டேன். ஆமென். அதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அவ்வளவு கூட்டம். இன்னைக்கு இருக்கிற ஏசிய திருச்சபையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதனுடைய மிகப்பெரிய தாயகமா இருந்துச்சு. அவ்வளவு கூட்டம். இன்னைக்கும் அந்த சபைக்கு அவ்வளவு கூட்டம் போயிட்டு இருக்கு. வெரி சிம்பிள். அதே வெள்ளச்சேலை தான், எந்த மேக்கப் கிடையாது, எந்த விதமான அதிகப்படியான காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு காரியம், பாதத்துல தான். அவ்வளவு குவாலிட்டி, அவ்வளவு வாய்ப்புகள், அவ்வளவு பணம், அவ்வளவு புகழ் இருந்தது. ஆனா எப்படிதான் இருப்பாங்க அந்த அம்மா? சிம்பிளா. She is very humble. வேற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்க தான் போய் விழுறாங்க? ஆமா, ஒரு ஸ்திரீ எங்க தான் போய் தொட்டா? பாரத்துல உட்கார்ந்து அழுது அழுது அழுது. இல்ல, அவங்க ஸ்திரீயோட கணமே எதுதான்? சொல்லுங்களேன். ஆமா, அதுவும் அந்த அம்மாவோட முடி ரொம்ப பெருசா, தரைய தொடுமா. ஆமென். ஆனா அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு எது மகிமையோ அதெல்லாம் முடிச்சு ஒரு ஸ்க்ரப். எதுக்கு நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம்? பாத்திரம் தேய்க்க. ஆமென். She think like that. அவங்க அப்படி நினைச்சு ஆண்டவர் பாரத்துல என்ன பண்ணாங்களா? ஆண்டவரே, இந்த 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 எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மகிமைன்னு சொல்றீங்களே, இந்த முடி உங்க பாரத்தை தொடுறது கூட அருகது இல்லை.
கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். நீங்க ஜெபிக்கணும்னு வந்தீங்கன்னா உங்களை அப்படியே சப்மிசிவ் ஆக்கிக்கணும். உங்களுக்கும் எனக்கும் 1000 தகுதி இருக்கலாம், என் ஆண்டவருக்கு முன்னாடி அதெல்லாம் குப்பை. ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அவ்வளவு பெரிய ராஜா சிங்கத்தையும் கரடியையும் துரத்தினவர் சொல்றாரு, ஆண்டவரே ஐ அம் a worm. நான் யாரு? புழுங்கிறார். நான் யாரு? அதுவும் கேடுகட்ட புழு, நாட்டம் எடுக்கிற புழுங்கிறார். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, இந்த உலகத்திலேயே கேவலமான ஒரு பர்சன் சொன்னீங்கன்னா அதை விட நான் கேவலமானவங்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மரியாள் ஏன் அவர் பாதத்துல போய் உட்கார்ந்தாங்க? சொல்றான், ஐ அம் நத்திங், நான் ஒன்றும் கிடையாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பெத்தானியாவில் நான் யாரு? ஒன்றும் இல்லை. அதனால எங்க போய் உட்கார்ந்தாங்களா? பாரத்துல. எத்தனை பேர் பாரத்துக்கு வர விரும்புறீங்க? இந்த 7 நாட்கள் ஜெபங்கள் உங்களை என்ன பண்ணணும்னா உங்களை என்னைய தாழ்த்த வைக்கணும். ஆமென். நம்ம யாரு? நத்திங். அப்படி சொன்னா இந்த உலகம் என்ன இழிவா நினைக்க இல்லைங்க. ஒரு நாள் உங்களை மிகப்பெரிய மனுஷர்களை இந்த உலகம் பார்க்கும். அதுக்கான நாள் வந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தன்னை தாழ்த்துகிற எவனும் மிகவும் தாழ்த்தப்படுவான்னு சொல்லியிருக்கா பைபிள். தன்னை தாழ்த்துகிற எப்படி பண்ண வேணாம்? உயர்த்தப்படுவான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தரிசனம் பெற்ற யோசேப்பு தாழ்த்தப்பட்டாரு. அல்லேலூயா. என்ன பட்டாரு? அவமானப்படுத்தப்பட்டார், அசிங்கப்படுத்தப்பட்டார். வேதம் சொல்லும் போது சொல்லுது, நமக்கு வந்து ஒரு இடத்துல தான் சொல்லுது, யோசேப்ப போத்திபாருடைய மணி வலுக்கட்டாயம் பண்ணாங்கன்னு ஒரு முறை தான் சொல்லி இருக்கிறது. ஆனா வேத வல்லுநர் சொல்றாங்க, she has tried all day. 24 மணி நேரம் அவளுடைய வேலை யோசேப்பை வீழ்த்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 24 மணி நேரம் என்ன பண்ண? வீழ்த்தணும். ஆனா யோசேப்பு என்ன பண்ணாரா? he is so bold for God's holiness. தேவனுடைய பரிசுத்தத்துக்காக தன்னை காத்துக்கிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன கிடைச்சது? பாஸ்டர் பேசாம தப்பு பண்ணிருக்கலாம் அவர் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா அங்க பைபிள் சொல்லுது, என்ன கிடைச்சது அவருக்கு? என்ன பரிசு? ஜெயில். எப்படிப்பட்ட ஜெயில்? எப்படிப்பட்ட ஜெயில்? தவறான கேஸ், பொய்யான கேஸ் போட்டு என்ன தள்ளி இருக்கிறாங்க? அவரை உள்ள தள்ளி இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? யோசேப்ப என்ன நினைப்பாங்க? இந்த எபிரேய வாலிபனுக்கு எவ்வளவு கொழுப்பு இல்ல, எங்க இருந்து எங்க வந்து இவ்வளவு கேவலமானவனான்னு சொன்னாங்க. அவமானப்பட்டார். சொந்து போயிட்டாரா? அல்லேலூயா. இஸ் பிரேவ் இன் ஜெயில். ஜெயில எப்படி இருந்தாரு அவரு? ஜெயிலையும் அவர் தான் தலைவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களை தாழ்த்திட்டீங்கன்னா, கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா நின்னுட்டீங்கன்னா, நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவா. ஆமென். அங்க அதே வாய் சொல்லுச்சு, உன்ன போயா நம்ம பழி போட்டுச்சு. அல்லேலூயா. God will turn everything. இன்னைக்கு சொல்லப்படுகிற அவமானங்கள்லாம் ஒரு நாள் மாற்றப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா எங்க போயிரணும்? அப்படியே பாத. ஆமென். அல்லேலூயா. அங்க ஒரு பிரச்சனை வருது. அப்போ யோசேப்பு என்ன பண்ணாரு? எனக்கு எல்லாம் தெரியும்யா, நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன் சொல்லல. சொல்றாரு, நான் அல்ல, என் தேவன் அதை உனக்கு வெளிப்படுத்துவாரா? கையை தட்டி ஆண்டு. அதுதாங்க சப்மிஷன், அதாங்க தாழ்மை. ஹல்லேலூயா. தானியேல் சொல்றாரு, நான் இல்ல, எனக்கு ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் அதை ராஜாவுக்கு வெளிப்படுத்துவாராக. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கும் எனக்கும் நிறைய டேலண்ட் இருக்கலாம். ஆனா நம்ம சொல்லணும், நான் இல்ல, ஆண்டவர் உதவி செய்ய வைப்பா. நான் இல்ல, ஆண்டவர் எனக்கு செய்வார். நான் இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய. எத்தனை பேர் அப்படி சொல்வீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்போ மரியாள் எங்க போய் உட்கார்ந்தாங்க? ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்துட்டாங்க. பாதத்துக்கு அருகே அவ்வளோ பெரிய பரபரப்பான ஊழியத்தை சேர்ந்த யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, அவருடைய பாதரட்சைகளின் எவ்வளவு தன்னை தாழ்த்துறாரு பாத்தீங்களா? என்ன கிஃப்ட்டுங்க கிடைச்சது அவருக்கு? தலையை வெட்டிட்டாங்க. ஆனா இப்போ கிறிஸ்துங்கிற தலைக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? நம்ம செய்யறதெல்லாம் ஊழியமே இல்லை. அவர் போய் நின்னாலே எழுப்புதல் தான். யாரு? யோவான் ஸ்நானகர் போய் நின்னா என்ன நடக்கும்? மிலிட்டரியில இருந்து ஆள் வருவாங்க, ஐயா நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் வருவாங்க, ஐயா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? பொதுமக்கள் எல்லாம் ஓடி வருவாங்க. ஜான் வெஸ்லியுடைய எழுப்புதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யோவான் ஸ்நானகனுடைய எழுப்புதல் நாட்கள்ல அப்படி வந்து யோர்தான் நதியில தண்ணி காலியாகிற அளவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அல்லேலூயா. யோர்தான் என்ன நடந்துகிட்டே இருக்குது? பேப்டிசம் சர்வீஸ் நடந்துகிட்டே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்னே ஒண்ணுதான், தாழ்மை. பர்பஸ். அவர் சொல்றாரு, நான் அவர் கிடையாது, ஐ அம் தி வே, நான் வெறும் வழி மட்டும் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் யார், தேவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டானா அந்த மனுஷனுடைய உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அவன் எந்த ஆதாயத்துக்காகவும் ஆண்டவர் ஆராதிக்க வராதீங்க. ஆமென். யோவான் ஸ்நானகன் எந்த ஆதாயத்துக்கும் வரல. ஏன்னா அவர் ஆதாயத்துக்கு வந்திருந்தாருன்னா ஜெயிலுக்கு போகும்போது ஆண்டவர் மறுதலிச்சுட்டு போயிருப்பாரு. ஆமென். அல்லேலூயா.
ஜெயிலுக்கு போய் சும்மா இல்ல, அவர் பிலிப்புக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, அங்க இருக்கிற ஏரோதுக்கு என்ன சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க கிட்ட எல்லாரும் பயன்பெற்றுக்கிறாங்க, எப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது கவர்மெண்ட்ல, இது எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதுதான் ஒரு வாயை விட்டுட்டாரு, மகளே உனக்கு என்ன வேணுமோ நான் தாரேன் அப்படின்ட்டார். ஆமென், அல்லேலூயா. செத்து போய் தான் அந்த நபர் யோவானுடைய தலையை சிரசேதம் பண்ண ஒப்பு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. we need to follow. சில நேரங்கள்ல நீங்களும் நானும் என்ன பண்றோம்னா, ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கலன்னா சில நேரத்துல நல்ல பரிசுத்தவான்களுடைய தலையை வெட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கலன்னா, சரியா அவரை ஆராதிக்கலன்னா, சரியா அவருடைய பாதத்துல நாம, ஏன்னா அவர் என்ன பண்ணல, அவர் நினைச்சிருந்தா யோவான் வெளியே விட்டுருக்கலாம், வெளியே விட்டுருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. விட முடியுமா முடியாதா? விட முடியுமா முடியாதா? விட முடியும். ஏன்னா அவர் மேல எந்த தப்புமே இல்லை, பயன்பெற்று இருக்கிறார். உள்ள வச்சுக்கிட்டு காலையில ஆனா போவார், யார்கிட்ட, யோவான் போயிட்டு, ஐயா நான் நாளைக்கு கவர்மெண்ட்ல இப்படி பிரச்சனை இருக்குது, ரோமர்கள் வராங்க, நிறைய காரியங்களை முடிவு எடுக்குது, யோவான் ஜெபம் பண்ணி சொல்லுவார். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர். ஆனா யாரை வெளியே விடல? யோவான் ஸ்நானகன. ஆமா, நாமளும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள சரியா வெளிப்படுத்தலன்னா we failed. நம்மளாலேயே அக்கிரமங்கள் நடக்க வேண்டியதாயிரும், நம்மளாலேயே அநியாயங்கள் நடக்க வேண்டியதாயிரும். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசுவின் பாதம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, உட்கார்ந்து எதை கேட்டுட்டு இருந்தாங்களா? எதை கேட்டுட்டு இருந்தாங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கூட கொடுக்கப்படுங்க. வசனத்தை கேட்கறதுக்காக வாங்க, சுகத்தை கர்த்தர் தருவார். வசனத்தை கேட்கறதுக்காக வாங்க, தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். வசனத்தை கேட்கறதுக்காக வாங்க, கர்த்தர் உங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுப்பாரு. வசனத்தை கேட்கறதுக்காக வாங்க, உங்களுடைய வாழ்க்கை வெளிப்படுத்தப்படும். வசனத்தை கேட்கறதுக்காக வாங்க, கர்த்தர் உங்க குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்வா. வசனங்களை கேட்கறதுக்காக வாங்க, உங்க கூட ஆத்துமாக்கள் வருவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வசனத்தை கேட்க வருவீங்க? ஆமென். அவங்க நினைச்சிருந்தா என்ன வேணா கேட்கலாம் இயேசுக்கு. ஆனா எதுக்காக வந்து உட்கார்ந்தாங்களா? பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படி இடத்துல கூடி வந்தார்கள். அதுக்கு பிறகுதான் அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. வார்த்தையை கேளுங்க, அற்புதம் தானா அவங்க கூட வரும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வார்த்தையை கேளுங்க, அற்புதம் தானா நடக்கும். நடக்குமா நடக்காதா? நிச்சயமா நடக்கும். வேகமா வாசிங்க 40வது வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வது. ஆமா, என்ன பண்ணாங்களா? பற்பல வேலைகளை செய்வது. பற்பல. அல்லேலூயா. ஆமா, சகலகலா வள்ளிகளே கவனியுங்க. அல்லேலூயா. சகலகலா வல்லவர்களே கவனிங்க. we are busy with so many schedules. என்ன உண்டு நமக்கு? எப்ப போன் பண்ணாலும் பிஸி தான். ஆமென், அல்லேலூயா. எப்ப போன் பண்ணாலும் வசனம், இதை செஞ்சிட்டு இருக்கிறேன், அதை செஞ்சிட்டு இருக்கிறேன். ஐயா ஜெபம் பண்ணியா? ஐயா வேறத்தை வாசித்தியா? ஐயா சர்ச்சுக்கு போனேன் இந்த வாரம் இல்ல. ஆமென். we are busy with many schedules. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நிறைய பிஸி, நிறைய பிஸி. ஆனா யார் கூட யார் இல்ல? யார் இல்ல? வித்தவுட் ஜீசஸ், இயேசு இல்லாம, நான் சொன்ன ஆல்ரெடி இன்கம்ப்ளீட். நாம யாரு? இன்கம்ப்ளீட். இயேசு இல்லாம பிஸியா இருக்கிறோம்னா கண்டிப்பா நம்மள யூஸ் பண்றது அருமையான மேற்படியான் தான். யார் அவரு மேற்படியான்? ஆமா, யார் அவரு? அந்த மேற்படியான் யாரு? அவர்தான் உங்களை பிஸியா வைக்கிறவர். இயேசு கிறிஸ்து உங்களை இளைப்பாற வைக்கிறவர். என்ன கையை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்களை பிஸியா வைக்கிறவன் மேற்படியான், உங்களை இளைப்பாற வைக்கிறவன் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ இங்க பிசாசு என்ன பண்றானா, மார்த்தாளுக்கு உன் வீடு நல்லா இல்ல, இயேசு வந்துட்டாரு. உன் வீடு நல்லா, உன் ஊழியம் நல்லா இல்ல, உன் சூழ்நிலைமை நல்லா இல்ல, என்விரான்மெண்ட்டை சரி பண்ணு. எதை சரி பண்ணு? என்விரான்மெண்ட். உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் சரி பண்ணு. இல்ல, முதல்ல உன் உள்ளத்தை சரி பண்ணு. அல்லேலூயா. எதை சரி பண்ண? ஃபர்ஸ்ட் இன்னர், உன்னுடைய உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரணும். அது ரெடியா இருக்கணும், அது ஆயத்தமா இருக்கணும். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. அல்லேலூயா. மிகவும் வருத்தம். என்ன வரும்? வருத்தம் வரும். நான் அனுபவிச்சிருக்கிறேன். சர்ச் தான், சபையினுடைய ஊழியத்துல தான். I was very busy and mess with the church activities. ஆனா என்ன இல்ல, ஜெபம் இல்ல. I failed. நான் தோத்துட்டேன். Hallelujah. Now I busy with God, so I get a victory. இப்போ நான் ஆண்டவரோட பிஸியா இருக்கிறேன், எனக்கு வெற்றி கிடைக்குது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதல்ல நான் பிஸியா இருந்தேன். இதுல சபையை கிளீன் பண்றதுல, சபைக்கான வேலை செய்யறதுல, சபைக்கு கட்டடம் கட்டுறதுல, எல்லாத்துலயும் பிஸியா இருந்தேன். பட் ஐ ஃபெயில்டு. நான் தோத்து போயிட்டேன். ஏன்னா நான் யாரோட பிஸியா இல்ல. சரியான நேரத்தை ஜெபத்துக்கு நான் செலவிடல. ஒரு ஆக்சுவலான ப்ரேயர், ஜஸ்ட் ப்ரேயர் இருந்தது, ஜஸ்ட் பைபிள் ரீடிங் இருந்தது. ஆனா இப்போ நான் ஆண்டவரோட பிஸியான பிறகு என்னால ஒரு 9 மாதத்துக்குள்ள 4 முறை வேதம் படிக்க முடிகிறது. ஆமேன் சொல்லுங்களேன். அப்ப நான் 3 மாதத்துக்கு என்ன பண்ண முடியுது? ஒரு முறை வேதத்தை வாசிக்க முடியும் நம்மளால. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் ஊழியம் சரியா நினைச்சுக்கிட்டு ஒரு அதிகாரம் கூட வாசிக்க முடியல. ஆனா உங்க பாரத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லும் போது தான் தோணுது, ஒரு நாளைக்கு 15 அதிகாரங்களை வாசிக்க முடியுது. ஆமேன் சொல்லுங்களேன். நான் வாசிக்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டல, இப்படிதான் நம்ம வாழ்ந்திருக்க வேண்டியது. ஆனா வாழாம போயிட்டோம், மார்த்தாளா இருந்துட்டோம். அல்லேலூயா. we are busy with so many things, we are messing with so many things. ஆனா யார் கூட இருக்கணுமோ அவங்க கூட நாம இல்ல. அல்லேலூயா. நம்ம அப்பாவை பார்த்து கேட்போம், அம்மாவை பார்த்து கேட்போம், அம்மா எல்லாம் செஞ்ச ஆனா என் கூட நீ பேசலையே. எவ்வளவு பெரிய வருத்தம் இல்ல? ஆமென். அம்மாவை பார்த்து அம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ செஞ்சு கொடுத்த, ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு என் கூட உட்காந்து நீ என்ன பண்ணல. நமக்கு இருக்கா இல்லையா? ஏக்கம் இருக்கா இல்லையா? எல்லாரும் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறோம். அதே தான் ஆண்டவர் கேட்கிறாரு. நீ எல்லாத்தோட நேரத்தை செலவிட்ட, ஆனா உன்னை உருவாக்கின, உன்னை குறிச்சு திட்டங்களை வச்சிருக்கிற, உன்னை குறிச்சு நிறைய காரியங்களை வச்சிருக்கிற, ஏன் கூட நீ நேரத்தை என்ன பண்ணல? ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் பாதத்துல உட்கார விரும்புறீங்க? அல்லேலூயா. உங்க ரொட்டீன்ஸ், உங்களுடைய வேலைகளை ஆண்டவர் செய்ய வேணாம்னு சொல்லல. உங்க வேலைகளை செய்யுங்க. ஆனா முதலாவது யார் தான்? ஃபர்ஸ்ட் பிஸி வித் காட். ஆண்டவர் கூட நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா மத்தெல்லாம் கர்த்தர் இளைப்பாறுதலா மாற்றி தருவார். மெஸ்ஸிங் ஆகாது, டைட் ஆகாது, ரொம்ப ஷெட்யூல் மோசமா மாறாது. விசுவாசிக்கிறீங்களா? மார்த்தாள் என்ன பண்ணாங்களா? பற்பல வேலையை செஞ்சு வருத்தம் என்னதான் வந்துச்சு? வருத்தம் மட்டும்தான். உடம்பு வலிக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல வைக்க வேண்டிய கண்கள் யார் மேல வைக்கப்படல, அதனால விசுவாசம் வரல. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்துட்டு நீ ஒரு வேலை செய்ய போறேன்னா அல்ல பலவீனம் வரும்போது உன் வாய் என்ன சொல்லும்? ஆண்டவரே இந்த வேலையை எனக்கு எளிதா மாத்தி கொடுங்க. ஆனா இப்போ என்ன? வித்தவுட் ஜீசஸ் என்ன வருது? எனக்கு எரிச்சல் வருகிறது. I am getting irritated of this work. ரெகுலரான வர்க் தான், ஆனா I am getting irritated. Why? ஏன்? நான் யார் கூட இல்ல? ஆண்டவரோட இல்ல. அதனால நான் என்ன ஆகுறேன்? இரிட்டேட் ஆகுறேன். ஆனா நீ இயேசு கிறிஸ்துவோட இருந்தேன்னா உனக்கு என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? பாட்டு வரும், பலன் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு இருந்தாருன்னா உனக்கு எவ்வளவு டைட் ஷெட்யூல் இருந்தாலும் உனக்கு என்ன பாட்டு வரும்? ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் வருமா வராதா? ஆனா இப்ப என்ன வருது? எங்கு போகிறீ? அல்லேலூயா. we are getting irritated. நமக்கு என்ன வருது? டென்ஷன் ஆகுது. ஏன் டென்ஷன் ஆகுது? யாரோட நேரத்தை செலவிடல. ஆமா, நம்ம தேவையான நேரத்தை யாருக்கும் செலவிடல. இங்க ஒரு வீக் வருது, ஒரு பொருளாதாரத்துல நெருக்கடி வருகிறது. நமக்கு என்ன வருது? ஆண்டவர் என்ன கை விட்டுட்டாரோ, நம்ம பொருளாதாரத்தை சரியா கையாளலையோ, இல்ல நமக்கு இப்படிதான் நிலைமையோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா இப்போ நெருக்கடி வருகிறது. நமக்கு என்ன தோணும்? என்ன வரணும்? ஒரு பாட்டு வரணும், என் தேவையெல்லாம் சந்திப்பா. அல்லேலூயா. ஒரு முழங்கால் படியிட ஓடி ஒரு ஆண்டவரே ஒண்ணுமே இல்லப்பா, ஆண்டவர் வெறும் ஆண்டவரே ஒரே மாவுதான் இருக்கிறது, ஒரு கலசம் என்னதான் இருக்குது. அந்த சகோதரி நான் நிச்சயமா நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஜெபம் பண்ணிருப்பேன், ஆண்டவரே எனக்கு இதுதான் எண்டுனா நான் சாக ரெடியா இருக்கிறேன், ஆனாலும் நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்க. she is ready for everything. அல்லேலூயா. யாரு? சாரிபாத் விதவை ரெடி ஆயிட்டாங்க, வாட் எவர் இட் மே பி. ஆனா எனக்கு தெரியும் நீங்க என்ன விட மாட்டீங்க. விட்டாரு ஆண்டவர். எங்க இருந்த மனுஷன் எங்க அனுப்புறாரு பாருங்க. கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு பிடி மாவு. ஆமென். இப்போ ஊருக்கே பிடிச்சு கொடுக்குறாங்க மாவை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அளந்து கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு அப்படி ஆசீர்வாதம் வேணும்? ஆமென். அப்ப யார் கூட இருக்கணும்? இந்த நெருக்கடி வந்து ஒண்ணுமே இல்லாம வலிச்சு எடுக்கக்கூடிய நிலைமை வரும்போதும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் தேவையை சந்திங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் ஒரு மனுஷன் அனுப்புவார். தேவை சந்திக்கப்படும். நாங்க ஊழியத்தை பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. நெருக்கடி வருகிற போது ஆண்டவரே எங்க தேவையை சந்திங்கிற போது ஆச்சரியமா எங்க இருந்து தான் வரும் தெரியாது, யாருக்கு தான் ஞாபகப்படுத்துவாருன்னு தெரியாது. இட் will come to our purse. அது எங்க பர்ஸை வந்து அடைஞ்சிருக்கு, எங்க அக்கௌண்ட் நம்பரை வந்து அடைஞ்சிருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது? என் கண்கள் அவர் மேல விட்டு நான் எடுக்கவே கூடாது. ஆமென். என் கண்களை யார் மேல பதிய வைக்கணும்? தேவன் மேல. வாசிங்க. பற்பல வேலைகளை செய்து என்ன பண்ணாங்களா? மிகவும் வருத்தமடைந்து
வருத்தமடைந்து யார் பக்கத்துல உட்கார மறந்துட்டாங்க? ஆண்டுடைய பாரத்துல உட்காரத்துக்கு மறந்துட்டு இப்ப போறாங்க. அக்கா வேகமா பறக்க போறாங்க. போயிட்டு she is going to for only for a complaint. எதுக்காக போறாங்க? ஆமா, நமக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு ஆண்டு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரே அவன் இப்படி செய்து விட்டான் ஆண்டவரே, ஆண்டவரே அவனை காலை உடையும் ஆண்டவரே, அவனை சந்தியும் ஆண்டவரே. ஆண்டு சொல்வார், காலையில் 5 மணிக்கு நீ என்னை சந்திக்கவில்லையே. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நீ காலையில கமாண்ட்மெண்ட்டே படிக்கலையா, நீ காலையில கட்டளையே படிக்கல. ஆமென் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஆமா. மார்த்தாள் என்ன பண்றாங்க? வேகமா சடான்னு வேகமா போறாங்க. போய் நின்று அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? உட்கார வேண்டியவங்க என்ன பண்றாங்க? இப்போ ஆண்டவர் பாரத்துல உட்காரலனா நீ கம்ப்ளைண்ட் பண்ற ஆளாதான் மாறணும். நானும் அப்படிதான். ஹல்லேலூயா. என்ன கார்த்தி பிரதர்? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பாரத்துல உட்காரனா we are going for only for a complaint. நம்ம எதுக்காக மட்டும் தான் போவோம்? கம்ப்ளைண்ட் பண்றதுக்காகத்தான். ஆனா ஆண்டவர் அதை மாத்த விரும்புறார். ஆமென். ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒண்ணு முறுமுறுப்பு. God never allowed murmuring. ஆண்டவருக்கு எது பிடிக்காது? gossiping. பிடிக்கவே பிடிக்காதுங்க. நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது அப்படியே பிடுங்கி வலிச்சாலும் பரவாயில்ல, பிடுங்கி தூரம் எரிஞ்சிடும். எது பிடிக்காது? முறுமுறுக்கிறது பிடிக்காது. God never allows somebody's complaint. ஒருவேளை உண்மையாவே இருந்தா கூட ஆண்டவர் அது பிடிக்கிறதே இல்லை ஆண்டவருக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு தேவையில்ல, ஆண்டவருக்கு பிடிச்சதெல்லாம் பரிந்து பேசுறது தான். ஆமென் சொல்லுங்க பாப்பா. எதுதான் பிடிக்கும் அவருக்கு? God always love. எதுதான் விரும்புறார் ஆண்டவர்? பரிந்து இன்டர்செஷன் தான் அவருக்கு பிடிக்கும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும்? பரிந்து பேசு. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க சகோதரனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே குறையோடு இருக்கிறார் ஆண்டவரே, அவரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் அந்த குறையை மாற்றுங்க. எத்தனை பேர் இன்டர்செஷன் பண்ணுவீங்க? எத்தனை பேர் பரிந்து பேசுவீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புறார். அப்போ மரியாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? she is in a intercession. ஆனா மார்த்தாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? she is in gossiping. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முறுமுறுத்துட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மரியாளோ இன்டர்செஷன். ஆண்டவரே என் அக்காவுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன், என் பலவீனமான என் சகோதரன் லாசருக்காக வந்திருக்கிறேன், பெத்தானியாவில் இருக்கிற எங்க வீட்டினுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் உங்க பாரத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. I know only one thing. அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் முடிவெடுக்கிறீங்க? எத்தனை பேரோட ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறா? எத்தனை பேர் 7 நாள் ஜெபத்துக்கு உங்களை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க? ஐ ரிக்வெஸ்ட், உங்களை அன்பாய் கேட்கிறேன், நீங்க வேலைக்கு போகணும். ஆனா பாஸ்டர் அன்போடு சொன்னாங்க, உங்களை கெஞ்சி கேட்டாங்க, ஒரு நாள் லீவ் போட்டு வா போதும். அல்லேலூயா. உங்க பிரசன்ஸ் ஒரு நாள் போதும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு நாள் குடும்பமா வந்து விழுந்துரு. அல்லேலூயா. சரியான நேரத்துக்கு வரணும். 7 நாளும் ஜெபம் ஒழுங்கீனமா இருக்கக்கூடாது. ஜெபம்ங்கிறது ஒழுங்கானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை மணிக்கு வந்துடணும்? 10 மணிக்கு ஓடி வந்து விழுந்து 1/2 மணி நேரம் முன்னாடி வா, ஆனா லேட்டா வரக்கூடாது. ஆமென். because we are already we advancedly announced. நாங்க முண்டக்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். திடீர்னு உங்களுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு வெளிப்பாடு வரக்கூடாது, இன்னைக்கு ஜெபம்னு சொல்லிட்டு. ஆமென். இன்னைக்கே ஆயத்தமாயிரணும். திங்கட்கிழமை காலையில நீ ஒரு நாள் நான் சொல்றேன், ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்றேன், உபவாசத்தோடு கூட வா. அல்லேலூயா. நாங்க சாப்பிட்டு வரோமான்னு பார்க்காதீங்க. ஆமென். உபவாசத்தோடு கூட வாங்க. எங்களுக்கு தெரியாது, திடீர்னு நாங்க பாஸ்டிங்ல கூட வருவோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் என்ன பண்ணு, ஓடி வந்து எல்லாத்தையும் அடைச்சிருங்க. ஆமென். அல்லேலூயா. உனக்கான வெண்கல கதவு திறக்கணும்னா நீ ஒரு நாள் வீட்டை பூட்டி தான் ஆகணும். ஒரு நாள் பிரியாணி கடையை பூட்டி தான் ஆகணும். அல்லேலூயா. ஒரு நாள் விவசாயத்துக்கு என்ன பண்ணணும்? ஆமா, பழனி பிரதர் சொல்லி, ஐயா இன்னைக்கு ஆமா எள்ளும் வேண்டாம், ஆமா ஒண்ணும் வேண்டாம். அல்லேலூயா. வாங்க போயிருவோம். ஆமென். எத்தனை பேர் வருவீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகணும். ஆண்டவரே எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நான் போயிருக்கிற எவனரும் சரியில்லை. அப்போ நாம என்ன பண்ணணும்? எங்க போகணும்? ஆமா, மரியாள் மாதிரி என்ன பண்ணணும்? இன்டர்செஷன். எத்தனை பேர் பரிந்து பேசுறதுக்காக வருவீங்க? அல்லேலூயா. 7 நாள் கூட்டம் நடக்கும். 7 நாள் சாயந்தரம் போய் நீங்க வீடுல சந்திப்பீங்க. நீங்க சாட்சி சொல்வீங்க, கர்த்தர் தொட்டார், கர்த்தர் எங்களை கூட்டி ஜெபிக்க வச்சாரு. அல்லேலூயா. அற்புதம் நடக்குமா நடக்காதா? அதனாலதான் சொன்னேன், இது பர்மனன்ட் இடம் கிடையாது. அல்லேலூயா. ஜெபம் முடியறதுக்குள்ள நமக்கான இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு போவாரு. நாங்க ஆடம்பரமா கட்ட போறது இல்ல, இதே அட்டையில தான் கட்ட போறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இந்த ஆலயத்தை நாங்க பிடுங்கி கொண்டு போய் கொடுத்தாலும் ஆண்டவர் பரலோகத்துல எடுக்க மாட்டாரு, உங்க ஆத்துமாக்களை தான் ஆண்டவர் எடுப்பாரு.
அதனால பெரிய பட்ஜெட்லாம் எங்களுக்கு இல்ல. இடம் வேணும், அட்டையில ஒரு கட்டடம் வேண்டும். அந்த கட்டடத்துக்குள்ள உங்களுக்கு ஆமென் வெப்பமோ எதுவும் வராதபடிக்கான வசதி ஏற்படுத்தி கொடுப்போம். ஆண்டவரை ஆராதிப்போம், ஜெபிப்போம், ஆத்துமாக்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு எந்த விதமான ஆசாபாசமும் கிடையாது. அழிஞ்சிட்டு இருக்கிற ஆத்துமாக்களை எங்க கொண்டு போகணும், அவ்வளவுதான். எத்தனை பேர் உழைப்பீங்க, எத்தனை பேர் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க? அவங்க ஏரியால செய்யுங்க போதும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வேகமா வாசிங்க பாப்பா, நேரமாயிட்டு வாசிங்க அடுத்த வசனத்தை. தனியே வேலை செய்யும்படி. ஆமா, இப்ப சொல்றாங்க நான் தனியே இருக்கிறேன். I reject this word. எனக்கு இந்த வார்த்தையை பிடிக்கல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன்? ஜீவனுள்ள சர்வத்தையும் படைத்த ஆண்டவரை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு she feel the loneliness. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற தனிமையை யோசிச்சுட்டு இருக்கிற எத்தனையோ பேர் தனிமையை மாற்றி சபைக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை வச்சுக்கிட்டு இந்த மார்த்தாள் சொல்றாங்க நான் தனியா இருக்கிறேன். அதனாலதான் உங்களை ஜெபிக்க அழைக்கிறோம். prayer is not a lonely place. ஹalleluya. ஜெபம் நீ தனியா இருக்கிற இடம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை உன் பக்கத்துல நெருக்கத்துல கொண்டு வந்து காண்பிப்பதற்காக தான் கர்த்தர் இந்த ஜெபத்தை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா she complained, oh Jesus, I am lonely. நான் தனியா இருக்கிறேன். யார் இருக்கிறாங்க? ஹalleluya. திருச்சபையில் இருக்கிற ஊழியர்கள் நாங்க எதுக்காக உங்க பார்த்து கஷ்டப்படுறோம்? ஏன் உங்களை ஜெபிக்க அழைக்க சொல்றோம்? இங்க இயேசு இருக்கிறானா, நீங்க வர மாட்டீங்க. ஹalleluya. இங்க யார் இருக்கிறா? நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நாங்க அழுறோம். இந்த உபவாச ஜெபத்தை அன்னைக்கு பாக்குறோம், எத்தனை அனௌன்ஸ்மெண்ட் எவ்வளவு சொல்றோம், ஆனா ஜனங்க வரல. ஏன்? பிரேயர் எப்படிப்பட்ட இடம்? பிரேயர் எப்படிப்பட்ட இடம்? நீங்க தேவனோடு இருக்கிற இடம். ஹalleluya. உனக்கு சான்ஸ் இருக்குதா? அன்னைக்கு வேலை இல்லையா? இல்ல உனக்கு ஒரு வீக்கெண்ட் இல்ல ஒரு வீக் ஆஃப் இருக்குதா? அதை எடுத்துட்டு எதுக்கு வந்துரு? ஜெபத்துக்கு வந்துரு. எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? அல்லேலூயா. if you have a reason, உனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு சாக்கு சொல்ல முடியும், வீட்ல ஜெபத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஓடி வந்துரு. அல்லேலூயா. never say I'm lonely. மார்த்தாள மாதிரி இயேசு வச்சுக்கிட்டு என்ன சொல்லாத, நான் தனியா இருக்கேன்னு சொல்லாத. ஆண்டவர் வருத்தப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஆண்டவரே நான் தனியே இருக்கிறத குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆமென். இதோட முடிக்கிறேன், நேரம் இல்லை. நம்ம எல்லாம் எழும்பி நிற்போம். ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம எல்லாம் எழும்பி நிற்போம். ஜெபத்தோடு அர்ப்பணிச்சு ஆண்டவரை ஜெபிக்கிற வெறும் சபையினுடைய 7 நாட்களுக்கு மட்டும் இந்த பிரசங்கம் அல்ல. உன் தனி ஜெபம், ஆமென், உன் தனிப்பட்ட ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை பவர்ஃபுல்லா மாறணும். கம்ப்ளைண்டா மட்டும் இருக்கிற உன் வாழ்க்கை இன்டர்செஷனா மாறணுங்கிறதுனாலதான் ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறா. உன்னோடு கூட தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறா. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஹalleluya. மறுபடியும் வாசிமா, அந்த பகுதியை வாசி, வேகமா வாசி பாப்போம். இல்ல இருக்கிறவங்க வாசிங்க, கையில பைபிள் வச்சிருக்க, வேகமா வாசிங்க. ஹalleluya. 40வது வசனம். எல்லாரும் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்துல வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவரிடத்துல என்ன பண்ண சொல்லுங்க, சொல்லும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட பார்த்து? மார்த்தாளுக்கு புரிஞ்சுக்க தெரியல. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்ததே அவளுக்காகத்தான். நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியணும், எனக்காகத்தான். சொல்லுங்களேன், கண்களை மூடு ஒண்ணு கவனிச்சுதற வேணாம். லிசன், நான் சொல்றத கவனமா கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் என்ன என் கூட பேச போறாரு. ஆண்டவர் மார்த்தாளுடைய வார்த்தையை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டார். ஒருவேளை நான் உன்னை புரிச்சு அந்த கவலைப்படலன்ற வார்த்தைக்கு அன்னைக்கு ஆண்டவர் பதில் சொல்லல. மார்த்தாள் கிட்ட, மரியாள் கிட்ட பேசுங்கன்ற வார்த்தைக்கு அன்னைக்கு ஆண்டவர் பதில் சொல்லல. சிம்பிளா, ஆனா கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஒரு வேர்டை சொல்லிட்டாரு. நீ நிறைய காரியங்களை குறிச்சு கவலைப்படுறமா, ஆனா மரியாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா. அது ஒரு தனி பிரசங்கம், ஒரு தனி தியானம். ஆனா நாட்கள் உருண்டோடுச்சுங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவரே மரியாள் கிட்ட சொல்லி எனக்கு அனுப்புங்கன்னு சொன்ன அந்த நாட்கள், அந்த காரியங்களை உள்ளத்தின் ஆழத்துல
சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அண்ட சராசரத்தையும் படைத்தவர், தன் சாயல உருவாக்கின மார்த்தாளுக்கு he showed a picture. ஒரு வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு காரியத்தை அவளுக்கு முன்னாடி காண்பிச்சார். There was a day Jesus bore a cross. அந்த ஒரு மிகப்பெரிய பாரமான சிலுவையை கொண்டு போயிட்டு இருக்கிறார். மார்த்தாள் கதறா, நான் ஒன்னும் புரியல. கொல்கதாவுல ஏறுறா, ரத்தம் சொட்ட சொட்ட, அடிக்க அடிக்க, கதற கதற அவரை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. மார்த்தாளுக்கு புரியல. She is also follow. பின்னாடியே மறைஞ்சு 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 போயிட்டே இருக்கிறாங்க. என்னதான் நடக்க போகுது, என் ஆண்டவருக்கு என்னதான் முடிவுன்னும் போது அவங்க போறதுக்குள்ள இயேசு கிறிஸ்து was crucified. Jesus Christ was crucified. ரெண்டு கரங்களையும் விரிச்சு, ரெண்டு கைகளையும் ஆணி, அவருடைய ரெண்டு கால்களும் ஒன்னா இணைக்கப்பட்ட ஒரு பெரிய ஆணி, அவருடைய தலையில அவரை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்துவதற்காக ஒரு முள்முடி, உடலெல்லாம் வேதம் எக்ஸ்பிளைன் பண்ணதை விட கொடூரமான காயங்களோட அவங்க நின்றுட்டு இருக்கும் போது யார் யார் கூட என்ன பேசினாருன்னு தெரியல. God answered to Martha. Martha, did you remember what you were asking when I come to Bethany? உங்க வீட்டுக்கு வரும்போது, பெத்தானியாவுக்கு வரும்போது நீ ஒரு கேள்வி கேட்டல, கவலை இல்லையான்னு கேட்டில. இப்ப பாரு, ரெண்டு கரங்களை விரிச்சு வச்சிருக்கிற, உனக்காக மட்டும்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? God answered. ஆண்டவர் மார்த்தாளுக்கு ஒரு பதிலை கொடுத்தாரு. என்ன பதில் தெரியுமா? உனக்கு உன் மேல எவ்வளவு கவலை வச்சிருந்தா உனக்காக நான் சிலுவையில தொங்கிட்டு இருப்பேன். உன் ஒரு தங்கச்சி கிட்ட பேசுறதுக்காக கிட்ட சொன்னையே, இனி உலகமே உன்கிட்ட பேசும். இந்த உலகமே உன் கூட நீ ஊழியம் செய்யும் போது, ஓ உனக்கு உதவியா இருக்கக்கூடிய உன்னை ஆமென் முறுமுறுக்காத இடத்துல, ஓ நீயும் மரியாதை போல பருந்து பேசுற இடத்துல வந்து நிற்பதற்காக நான் உனக்காக சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கேன். இப்ப சொல்லு, நானா உனக்காக கவலைப்படவில்லை. நீ ஆண்டவர் உன்னை பார்த்து அதான் சொல்ற. எத்தனை பேர் சிலுவையில கல்வாரி காட்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க? எத்தனையோ கேள்வி அவசரப்பட்டு கேட்டுட்டோம். எவ்வளவோ முறுமுறுப்பு, எவ்வளவு கம்ப்ளைண்ட். ஆண்டவர் பார்த்து சொல்லாரு, கொஞ்சம் நல்லா என்ன பாரு, கொஞ்சம் நல்லா என்ன பாரு. உனக்காக நான் அந்த கேடு அடைஞ்சேன். உனக்காகத்தான் ஒன்று குறைய 30-40 அடிகளை நான் வாங்கி இருக்கிறேன். உனக்காகத்தான் இந்த உலகமே என்ன பொய் சாட்சி சொல்லும் போது அமைதியா இருந்தேன். எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் கல்வாரி கிட்ட வரீங்க? எத்தனை பேர் கவலை இல்லையான்னு நான் அவசரப்பட்டு கேட்டுட்டேன், அவரை வச்சுக்கிட்டே நான் தனியா இருந்துட்டேன்னு சொன்ன மார்த்தாளே, change your attitude. மார்த்தாளை மாற்றுகிற நேரம் அது. மார்த்தாள் மாறினாள். மார்த்தாள்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மரியாள்களை தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். லாசருக்களை சாட்சியா தேவன் நிறுத்த போகிறார். பயப்படாத. உனக்கு ஒரு நெருக்கடி வந்தாலும் உன்னை உயிரோடு எழுப்புறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். உன் வீட்டை காப்பாத்துறதுக்கு தேவன் தேவையான தூண்களை எப்பொழுதுமே பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Lazarus is needed to that family. லாசரு தேவன் ஆண்டவருக்கு தெரியும். நாரி கிடந்த பொழுது எழுப்பினான். ரெண்டு கரங்களை உயர்த்தி, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். அர்ப்பணிக்கிறீங்களா? உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. இயேசுப்பா, அல்ல அல்ல குறையாதது உம்முடைய அன்பு ஆண்டவரே. எத்தனை பேர் பாட ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே அல்ல அல்ல குறையாத உம்முடைய அன்புக்காக நன்றி ராஜா. எஃப் மேஜர், நன்றி ராஜா. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு. 6-8 சொல்ல சொல்ல முடியாத அன்பு,
என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஆண்டவர் சொன்னார் மார்த்தாளை பார்த்து, I am so worried about you. உன்னை குறித்து எனக்கு இருந்த பாரம் தான் இந்த சிலுவை. உன்னையே நினைச்சிட்டு இருந்ததுக்கு நான் சுமந்த சிலுவை இது. மார்த்தாள், உன் கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிற திருச்சபைக்குள்ள அருமையான சகோதரனே, மார்த்தாளை போல நீ இருக்கிறல்ல. உன்னை குற்றவாளின்னு சொல்றதுக்கு அவர் வரல, உன்னை குற்றம் நீங்க கழுவுறதுக்காக வந்திருக்கிறார். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. சத்தமா சொல்லிடுவோம், என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு. சொல்லு மகளே, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசு